மக்களே, என் ஒய்ஃபோட லேப்டாப் பின் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெங்களூர் ஆஃபீஸ்லேருந்து விசிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க போயிருந்தோம். ஆனா நாங்க எதிர்பார்த்தத விட ஒர்க் வந்து ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. சரி மீதி இருக்க டைம எப்படி ஸ்பெண்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிருந்தோம். சரி பக்கத்துல விஆர் மால் இருக்கு. அங்க போயிரலாம்னு சொல்லிட்டு இப்ப விஆர் மாலுக்கு தான் போயிட்டு இருந்தோம். ஊபர்ல ஆட்டோ புக் பண்ணிட்டோம். சரி அங்க ஆட்டோ ஏறி பார்த்தோன்னா, அண்ணன் புனித்ராஜோட ஃபேனா இருப்பார் போல. பயங்கர ஃபேனா. ஃபோட்டோ பக்காவா இருந்துச்சு. சரின்னு 200 பே பண்ணி நாங்களும் விஆர் மால்ல போய் இறங்கிட்டோம். ஸோ நாங்க போன டைம் வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால கூட்டமே இல்ல. யாருமே இல்ல மால்ல. அனாதையா கிடந்துச்சு மாலே. ஸோ செம பெருசா இருந்துச்சு. இந்த ட்ரெயின பார்த்துட்டு என் பையன கூட்டிட்டு வரலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இருந்தா ஜாலியா விளாண்டுக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ வெளியவே இந்த மாரி குட்டி குட்டி கடைங்க, ஐஸ்கிரீம் ஷாப்பு இந்த மாரி நெறைய கடை இருந்துச்சு. ஆனா கூட்டமான டைம்ல வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. சரி அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஐ லவ் பெங்களூர்ன்னு சொல்லி லோகோ வச்சிருந்தாங்க. ஸோ அது இப்ப எல்லா ஊர்லயுமே வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு. நெறைய ஊர்ல வச்சிருக்காங்க. இதுக்கு பக்கத்துல நின்னு ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு 4, 5 ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு அப்படியே நடந்து போகும்போது குட்டியா குட்டி குட்டி பொம்மைங்க பாருங்க. அதுக்கு மேல வச்சிருந்தாங்க. அந்த கீழ வந்து டிஸ்ப்ளேல ஏதாவது ஈவென்ட் இருந்துச்சுன்னா, அதுல டிஸ்ப்ளே பண்ணுவாங்க போல. சரி ஓகே நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டா, இந்த மாரி நான் மால பார்த்ததே இல்லங்க. எந்த ஒரு மாலையும். நாங்க 2 பேர் மட்டும் தான் அந்த மால்ல இருக்கிற மாரி இருக்குது. நாங்க போன டைமிங் அப்படி போல. சாட்டர்டே, சண்டே அந்த மாரி லீவ் டைம்ல வந்திருந்தோம்னா, இந்த இடத்துலலாம் நிக்கவே முடியாதாட்டுக்கு. அவ்வளோ கூட்டமா இருக்குமாட்டுக்கு. சரி உள்ள போலான்னு சொல்லிட்டு போம்போது, வெளியே டிஸ்ப்ளேல விஆர் மால் பெங்களூர்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. உள்ள போனோனே பெரிய சைஸ், பிக் சைஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருந்தாங்க. அந்த மாலோட எண்ட் ஹைட் வரைக்குமே இருந்துச்சு. அத பார்க்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அத ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, உள்ள போனோனே மேப் மாரி வச்சிருந்தாங்க. எல்லா மால்லயும் அது இருக்கிறது தான். ஸோ உள்ள போய் இங்க பாருங்களேன், எதுவுமே இல்லங்க. எல்லாம் நாங்க 2 பேர் மட்டும் தான் சுத்திட்டு இருக்கோம். ஸோ அப்படியே கீழ பார்த்தா, கீழ அழகா இருந்துச்சு. மரத்தால செய்யப்பட்ட ஜாமான் வந்து நெறைய வச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. சரி போம்போது டைம் இருந்தா பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டோம் நாங்க. ஸோ அது பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தோண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த மால்ல இருக்கலாமா? இல்ல வெளிய போய் வேற எங்கேயாவது போயிரலாமா? மாலே அனாதையா கிடக்குது. நம்ம எதுக்கு இந்த மால்ல தேவையே இல்லாம சுத்திட்டு கிடக்குறோம்? அப்படிங்கிற மாரி சொன்னுச்சு. சரி வந்ததுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரையாவது சுத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரையாவது சுத்தலான்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு 3 பேர் வந்தாங்க. எப்பா இந்த 3 பேர் இருக்காங்க போல இந்த மால்ல அப்படின்னு தோணுச்சு. அடுத்து கீழயே ஐஃபோன் ஷோரூம் இருந்துச்சு. இங்க போனா நம்ம பர்ஸ காலி பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ அது செட் ஆகாது. சரின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல ஒரு ட்ரெஸ் கடை இருந்துச்சு. அந்த ட்ரெஸ் கடைக்குள்ள போயிட்டு என் ஒய்ஃப் வந்து சின்னதா ஒரே ஒரு பர்ஸ் மட்டும் வாங்குனாங்க. அதோட ரேட் வந்து ₹350. சரின்னா அந்த பர்ஸை மட்டும் வாங்கிட்டு சரி இங்கே போதும் வேற எதுவும் நல்லா இல்லை சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்தாச்சு அந்த கடையை விட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி லிஃப்ட் வந்து இந்த மாலில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம போகலாமா அப்படின்னா சரி வா போகலாம் காசா பணமா ட்ரை பண்ணி தான் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி லிஃப்ட்டில் நான் போனதே கிடையாது. சரி எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ உள்ளே ஏறினோடனே சூப்பராக இருந்துச்சு. கிளாஸில் இருந்ததுனால அந்த மால் ஃபுல்லாகவே செம்மையாக தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து மேலே போகல சரி வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்துட்டோம். சரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் இருக்குன்னு சொல்லி மேப்பில் காட்டுனுச்சு. ஸோ அது ரொம்ப தூரம்லாம் இல்லை. பக்கத்தில் அந்த மாலை ஒட்டுன மாதிரியே இருந்துச்சு. ஒரு 5-6 ஸ்டெப் எடுத்து வச்சாலே வந்துடும் போல. இது இந்த மேட்டர் தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்டே அங்கே போயிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். சரி விஆர் மால்லேருந்து கிளம்பியாச்சு. சரி உங்களுக்கு ஒரு டாட்டா சொல்லிடுறேன். சரி அந்த மாலில் மீட் பண்ணலாம் புதுசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலில் போனால் அந்த மால்லையும் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மால் வந்து விஆர் மாலோட பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசு. ஸோ உள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க மக்களே. மால்ல பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்லாம் வெளியே உண்மையாலுமே பக்காவா இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாம் கிறிஸ்மஸ் அப்போ வந்திருந்தா நல்லா செமையா செஞ்சிருப்பாங்க போல. மால் உள்ள என்ட்ரி ஆனோடனே பெரிய எல்ஜி ஸ்க்ரீனில் வந்து மாலோட ஃபுல் மேப்பையும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஸ்பின் கேம் ஒன்று இருந்துச்சு. அது யார் வேணாலும் விளாட்லாம் போல. அங்கே இருந்த விட்டு அண்ணா நானும் ஒரு டைம் சுற்றி விடுறேண்ணா தம்பி யார் வேணா சுற்றலாம் சுற்றி விடுனாரு. நானும் ஆசையாக சுற்றி விட்டுட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ லக்கு போல. அதில் எக்ஸ்ட்ரா ஃபின்னுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. அதே ஒரு வாட்டி சுற்றினவனுக்கு இன்னொரு வாட்டி வாய்ப்பான்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டியும் சுற்றி விட்டேன். அதில் நமக்கு என்ன வருது நீங்களே பாருங்க மக்களே. நமக்கு வந்து கிஃப்ட் வச்சர் 500 கொடுத்துருக்காங்க. ஸோ 3லேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் எங்களோட ஒய்ஃப் வந்து டீட்டெயில் கேட்டுட்டு இருக்காங்க. பாருங்க மக்களே. Okay, all these four are and Yes, then beer. Yeah. These are for cafes like Dobara, Ishara, Cha 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 and Cafe Aroma. Okay, in these four restaurants we can buy anything. Yeah, you can purchase like around 2000. You'll get 500 discount. Okay, and this is? This one is like buy one get one. If you buy one beer, you'll get one beer free. Okay, this is a minimum purchase of how much? 2500. Minimum purchase of 2500. Finally, you'll get 500 discount. Okay, transport. Thanks. Hmm?
ஸோ ஃபைனலி அதுலேருந்து நாங்கள் வந்து ட்ரெண்ட்ஸ் கூப்பனை வந்து செலக்ட் பண்ணிட்டோம் மக்களே. ஏன்னா மீதி இருக்க 2 கூப்பனுமே கண்டிப்பாக நமக்கு செட் ஆகாது. ஃபுட்டு வந்து 3000 ரூபாய்க்கு சாப்பிட்ணும். அப்போ தான் அதுலேருந்து 500 லெஸ் ஆகும். இன்னொன்று வந்து பீர் வந்து அதிகமாக குடிக்கணும். அதுவும் 3000 ரூபாய்க்கு குடிக்கணும். 500 அதுலேருந்து லெஸ் ஆகும். ஸோ ட்ரெண்ட்ஸ் வவுச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2500 பர்ச்சேஸ் பண்ணால் 500 லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆஃபர் வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, அதை வந்து கார்டை வாங்கிக்கிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் மாலில். ஸோ அந்த மாலை விட இந்த மால் உண்மையாலுமே சூப்பராகவே இருந்துச்சு. ஆளுங்களும் ஏதோ கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ அதனால இது நல்லா இருந்துச்சு. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா டேரெக்டாக நம்ம இங்கேயே வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி வா உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா முன்னாடியே ஐஸ்கிரீம் இருந்துச்சு. இப்போ தான் உள்ளே வந்தோம். ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயாச்சு. ஸோ இந்த மால் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்னையில் இருக்க ஃபீனிக்ஸ் மால் கூட இதே மாதிரி தான் பெருசாக நல்லா பயங்கரமாக இருக்கும். சென்னையில் பெங்களூரில் படிக்கிறவங்களுக்கு இந்த மால்லாம் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லணும்னு தேவையில்லை. முக்கியமாக எஸ்பெஷலி லவ்வர்ஸுக்கு வந்து மால்ஸ்னால் தான் எப்பயுமே பெஸ்ட்டாக பிடிக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸு. ஸோ எந்த பெரிய ஊருக்கு போனாலுமே அங்கே இருக்கிற மால்ஸ் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். மோஸ்ட்டாக கீழே எல்லா ஃப்ளோர்லேயும் கடை தான் இருக்கும். சரி மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எக்ஸலேட்டரில் ஏறி மேலே போயிட்டுருக்கோம். ஸோ மேலே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் மக்களே, வாங்க. இந்த மாலில் சுற்றுனது இங்கே சுற்றுனது எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி வழக்கமாக கேஎஃப்சி, டாமினோஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே போக வேணாம், ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இந்த சரி ஃப்ளோர்லேயே வந்துட்டு நமக்கு புதுசாக டாக்கோ பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கடை இருந்துச்சு. ஆஹா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு உள்ளே போயிட்டோம். ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்க்கல 149 தான் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, ப்ரைஸ் பிரச்சனை இல்லை, நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். வந்து சிக்கன் டேக்காவும் பொட்டேட்டோ டேக்காவும் ஆர்டர் பண்ணி பில் போட்டு வாங்கிட்டேன். அதுக்கு 39ங்கிற நம்பர் ரோலில் டோக்கன் ஒன்று கொடுத்தாங்க. சார் உள்ளே போய் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தருவோம்னாங்க. அவங்க ஆம்பியன்ஸ் உண்மையாக சொல்கிறேன் வேற லெவலில் இருந்துச்சுங்க. இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களாம் வந்தாங்கன்னா இந்த டாக்கோ பெல்லுங்கிற ஒரு கடை வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. நம்ம ஆர்டர் போட்ட 2 டிஷ்ஷுமே வந்துருச்சு. சரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட்றேன். ஸோ எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சரி உள்ளே என்னென்ன போட்டிருக்காங்கன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பச்சை வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோசு இது எல்லாமே போட்டிருந்தாங்க. அதில் எக்ஸ்ட்ரா வந்து மைனஸ் சாஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம வந்து சிக்கன் சீக் டேக்கோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ஷீக் வந்து சென்டரில் வச்சுருந்தாங்க. சில்லி சாஸை போட்டு அப்படியே சாப்பிட்டா உண்மையாக சொல்கிற மக்களே வேற லெவல் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துச்சு எனக்கு. வழக்கமாக சாப்பிட்றது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணது உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னாவும் கம்மி தான், உங்களுக்கு ஒரு 200க்குள்ளே தான் இருந்துச்சு. 2 பில்லுமே சேர்த்து எங்களுக்கு 350 தான் வந்துருச்சு. சரி நான் அங்கே முடிச்சுட்டு சரி மாலில் எவ்வளோ நேரம் கடையை சுற்றுறதுன்னு சொல்லிட்டு மேலே ஃப்ளோர் ஃபைனல் ஃப்ளோர் போயிட்டோம். அங்கே டைம் ஜூன் வந்துட்டு கேம்ஸ் இருந்துச்சு, சின்ன பசங்க எல்லாம் விளாடுது. சரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கேம்ஸ்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆனோடனே அங்கே வந்து கார்டு போடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ கார்டு வந்து நம்ம ஏற்ற மாதிரி பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நான் 1100 வந்து பே பண்ணி இந்த கார்டு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம கிரெடிட் ஆயிரும். ஸோ அதை வச்சு நம்ம அந்தந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி விளாண்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் அந்த கார்டெல்லாம் வாங்கிட்டு என்னென்ன இருக்குங்கிறத வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து விளாட்ற மாதிரி என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே ஓரளவுக்கு சின்ன பசங்க விளாட்ற மாதிரி இருந்துச்சு. 1-2 கேம் வந்து பெரிய பசங்க. இந்த கேம் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. சரி அது அப்புறமா விளாண்டுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த இந்த கேம் நான் வந்துட்டோம். இந்த கேம் நான் எதுக்கு விளாண்டோம் அப்படின்னா சில பேர் மேலே நம்ம கோவம் இருக்கும், வெறுப்பு இருக்கும். ஸோ அவங்க முன்னாடி அதை வந்து காட்ட முடியாது. ஸோ இந்த கேம் ஜஸ்ட்டு வந்து ஒரு 33 ரூபா தான். ஸோ அந்த பொம்மைங்களா அவங்கள நினச்சிக்கிட்டு ஜாலியாக அந்த பாலை போட்டு விளாண்டோம்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நமக்கு இருந்துச்சு. ஸோ இந்த கேம் நானும் விளாண்டேன், என்னோட ஒய்ஃபும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பொம்மை வந்து அடிக்கடிக்க எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு 20 பால்ஸ் கிட்ட நினைக்கிறேன், ஒரு ஆளுக்கு வந்து 20 பால்ஸ் கிட்ட நம்ம அடித்து அந்த பால் கீழே விழுந்தோடனே அது வெளியே வந்துடும். சரி என்னோட ஒய்ஃபை வந்துட்டு எனக்கும் சில பேர் மேலே விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்குது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி நான் கார்டு போடுறேன், இன்னொரு வாட்டி நீ விளாடுன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி விளாண்டோம். ஸோ நான் சொல்கிறது வந்து உங்கள் லைஃப்லேயும் ரிலேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேமை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா இல்லையாங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்களால வந்து ஃபோர்ஸாக அந்த பால் வந்து எரிய முடியல. ஸோ மெதுவாக தான் அடிச்சிருந்தாங்க. அப்பயும் 1-2 பேர் அடித்து சாய்ச்சிட்டாங்க. உங்களோட கவுண்டில் 20 பால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் நான் முடிஞ்சிருச்சா அப்படின்னாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வான்னு சொல்லிட்டு அடுத்து நாங்கள் போன கேம் தான் வந்து பவர் ரேஞ்சர் கேமு. பவர் ரேஞ்சர் கேம்னா ஒன்றும் இல்லை, இந்த சுற்றி வச்சு கீழே அடிச்சா பவர் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அந்த கேம் தான் அது. சரின்னு சொல்லிட்டு நான் கார்டு போட்டேன். இது வந்து 60 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனோடனே நமக்கு வந்துட்டு அந்த இரும்பு வந்து மேலே வந்துடும். ஸோ நம்ம ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த ஃபோர்ஸுக்கு அடித்தோம்னா அதில் வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸில் வந்து காட்டும்.
ஸோ இந்த கேம் வந்து ரொம்பவுமே பிடிக்கும். ஆனால் விளாடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு எந்த மால்லையும் இல்லை. ஸோ இந்த மாலில் இருந்துச்சு. அதனால நான் இந்த மாலில் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ சரின்னு செகண்ட் சான்ஸில் அடித்தேன். ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு டைம் அடித்ததை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 3 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருந்துச்சு. 16, 17 கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அடுத்த கேம் போயிட்டோம். அடுத்த கேம் வந்து இது ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்ச கேமு. இது சாக்லேட் எடுக்கிறது. ஸோ இது வந்து நான் தான் விளாண்டேன். 63 ருபீஸ் இந்த கேமு. சரின்னு கார்டை போட்டு விளாண்டேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஏமாத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த சாக்லேட் பக்கத்தில் போய் நிறுத்தணும் அப்படின்னா அந்த மிஷின் வந்து மேலே ரொம்ப டிங்குன்னு ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இது எப்போ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நிறுத்தி அந்த மிஷின் வந்து ஓரளவுக்கு நிதானமாக ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி நம்ம கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும், அசிங்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பொறுமையாக தான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். டைமிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே நமக்கு வந்து டைமிங்கும் ஓடுதுன்னு சொல்லிட்டு கடைசியாக 20 செகண்ட்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. நான் அது பக்கத்தில் போய் நிறுத்திட்டேன். என்னோட டார்கெட் வந்து அந்த பிஸ்கட்டாக தான் இருந்துச்சு. லாக்கை ரிலீஸ் பண்ண உடனே கவ்விடுச்சு பாருங்கள், அப்படியே விட்டுருச்சு. ஸோ ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு நீங்கள் விட்டதை நான் கண்டிப்பாக பிடிச்சிட்றேன், எனக்கு ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்டை போட்டு கொடுத்தேன் ஒரு சான்ஸு. ஸோ அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க. நான் வந்து பின்னாடி இருந்து கைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பொறுமையாக போய் நிறுத்திடு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம், நம்ம கண்டிப்பாக எடுத்துருவோம் அந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து பக்கத்தில் போயிட்டு அந்த பிஸ்கட் பக்கத்தில் போய் நிறுத்தியாச்சு. இந்த டைமுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் தான் வந்து நமக்கு டைமே இருந்துச்சு. இந்த பாப்பா வேற எட்டி பாக்குது. இந்த அக்கா வந்து எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு மண்டையை உள்ள விட்டு பச்சு, பாப்பா வீடியோ எடுக்கிற பாப்பா, ஒரு நிமிஷம் ஓரமான இல்லை பாப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் போய் நிக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இது ஏதோ டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. இது எப்போதான்டா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டைமும் ஒரு சைடு போயிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. நம்ம எடுப்போமா எடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லாஸ்ட்டில் 20 செகண்டில் ராக் ரிலீஸ் பண்ணோன்னே நம்மளால் அதை கவ்விக்கிட்டு வந்து குழியில் ஓட்டாங்க. செம்ம ஹாப்பி. இது 63 ரூபா 120 ரூபா லாஸ் பண்ணிடுவோன்னு பார்த்தோம். ஆனால் 120 ரூபா பிஸ்கட் நமக்கு வந்துருச்சு. எவ்வளோ சந்தோஷம் பாருங்க, விட்டதை பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. சரி தான் நாங்கள் போன கேம் வந்து வாத்து தலையில் வந்து ரிங்கு போடுறது. இதில் வந்து நமக்கு டிக்கெட்ஸ் மாதிரி தருவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு கடை மாதிரி இருந்துச்சு. நம்ம இதில் வின் பண்ணுற டிக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது பொருள் தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ எல்லா திங்ஸுமே அதில் இருந்துச்சு. அதில் டிக்கெட்டோட ப்ரைஸும் போட்டிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா வேணாலும் பே பண்ணி வாங்கிக்கலாம். நானும் இதை ட்ரை பண்ணேன். ஆனால் இது வந்து வாத்து நிற்கும்னு நினச்சிட்டு தான் நான் இந்த கேமை போட ஆரம்பித்தேன். ஆனால் வாத்து தலைலாம் டிங்குன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரிங்காக போட்டுக்கிட்டே இருக்கிறேன். எந்த ரிங்குமே எனக்கு உழுவாமலே இருந்துச்சு. ஒரு மாதிரி வெறுத்துருச்சு. சரி லாஸ்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டேன். ஒரே ஒரு வாத்து தலையில் விழுந்துருச்சு. ஆனால் ஒரே ஒரு வாத்து தலையில் விழுந்தா எந்த பிரயோஜனம் கிடையாது. 2 ரிங்கு வந்து விழுந்தா மட்டும்தான் நமக்கு டிக்கெட் இருக்குது. 2 ரிங்குக்கு மேலே எத்தனை விழுந்தாலும் டிக்கெட் இருக்குது. ஆனால் நான் போட்டது ரொம்ப ஒன்று தான். சரி இந்த கேம் நம்மளால முடியாது, சரி போனது போட்டோம், சரி வேற கேம் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பொம்மை எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொம்மையெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு அதுவும் வந்துட்டு நம்ம சாக்லேட் கேம் விளாண்டோம்லாம் அதே மாதிரி தான். அங்கே இருக்க பொம்மைங்க மேலே ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று வின் பண்ணால் என்னோட பையனுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக விளாண்டோம். ஆனால் இந்த கேம் சொல்கிறேன், சத்தியமாக விளையாடாதீங்க. 163 ரூபாய்க்கு ஒர்த்தே கிடையாது இது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாம் போய் அதில் பொம்மை மேலே பிடிக்க கூட மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், அப்படியே வச்சுட்டு அதை எடுத்துடுது. ஸோ காசு உண்மையாக வேஸ்ட்டு. இதை ட்ரை பண்ணாதீங்க. பொம்மையை பார்த்து கண்டிப்பாக ஆசைப்படாதீங்க. சரி போனது போகட்டும்னு சொல்லிட்டு அடுத்த கேம் வந்து பால்ஸு. அந்த பால் வந்து நமக்கு அந்த கூட மாதிரி கீழே வருதுல்ல, அதில் வந்துட்டு விழ வைக்கணும். ஸோ விழுந்தா இதில் நமக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கேம் வந்து நல்லா இருந்துச்சு. இது நான் தான் விளாண்டேன். ஸோ இதுவும் வந்து டைமிங்கில் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நான் விளாண்டுக்கிட்டே இருந்தேன். நான் எத்தனை பால் பிடிச்சேங்கிறத நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள் மக்களே. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து கிரேட் ஜாப்னு கொடுத்துருந்து கால்குலேட் வந்துச்சு. ஸோ 80 டிக்கெட்டாக எவ்வளோன்னு வந்துச்சு. கடைசியில் பார்த்தா 85 டிக்கெட் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ 27 பால்ஸ் வந்து நான் அந்த கேமில் வந்து பிடிச்சிருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகிறது நமக்கு வந்துடும். ஸோ நம்ம கார்டில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். ஸோ அதை வச்சு நம்ம ஏதாச்சும் நெக்ஸ்ட் டைம் விளாடும் போதோ இல்லை இந்த டைமே கூட ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம் ஒருத்தா தான் இருந்துச்சு. இந்த ரேட்டும் கம்மி தான். ஸோ அடுத்து சொல்லிட்டு கேம்லாம் விளாண்டு முடிச்சாச்சு. சரி போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பிட்டோம். சரி அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. ஃபுட் கோர்ட் வந்து இங்கே பயங்கர பெருசு மக்களே. பெங்களூரில் இருக்க ஃபீனிக்ஸ் மாலில் ஃபுட் கோர்ட்டில் எல்லா வகையான ஃபுட்டுமே இருந்துச்சு. சரி என்ன கடையில் தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையாக பார்த்துக்கிட்டே போயிருந்தோம். அப்படியே ஃபோன்லேயே ரிவ்யூஸும் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நேரமாக வந்து நம்மளும் மால் உள்ளே தான் இருக்கிறோம். இப்பயும் நம்ம மால் உள்ளே தான் சாப்பிட்ணுமா, எங்கேயாச்சும் வெளியே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் பேசிக்கிட்டே இருந்தோம். சரி ஓகே, அதுவும் நல்ல ஐடியா தான். மாலில் தான் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோமே, சரி வெளியே எங்கேயாச்சும் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு ரிவ்யூஸ் பார்க்கையில் பெங்களூரில் நாகார்ஜுனா ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஸோ ரிவ்யூஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க என்னோட ஒய்ஃபு மார்கழி மாதம்.
சரி ஓகே பரவாயில்ல, நான்வெஜ் சாப்பிடணும்னா என்ன, நம்ம வந்து வெஜ்ஜாவது ட்ரை பண்ணுவோம், நான் சிக்கன் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மால்ல இருந்து உங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு நாகார்ஜுனா ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே இருந்துச்சு, இந்த மாலை ஒட்டியே இருக்குது, அங்கே கிளம்பிட்டோம். ஸோ அவங்களோட வெயிட்டிங் ஹால் பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கர பெருசு. நாங்கள் போன டைம் சண்டே கிடையாது, அதனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிரச்சனை இல்லை, கூட்டம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் எல்லா டேபிளுமே ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே இருக்க வெயிட்டர்ஸ் எல்லாமே கோட் ஷூட் போட்டு சும்மா பர்ஃபெக்டாக இருந்தாங்க. ஸோ இவங்களோட மெனு கார்டு கூட இலை மாதிரி டைப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் இருக்க ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை தான். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டதில்லை. ஸோ எல்லாமே 300 பட்ஜெட்டுக்கு கீழே எதுவுமே இல்லை, 250க்கு மேலே தான் எல்லாமே இருந்துச்சு. சரி நான் ஒரு சிக்கன் கிரேவியும் வெஜ்ஜி பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே ஒரே டைமில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வந்து ரொம்பவுமே செம சூடாக இருந்துச்சு. நாங்கள் போனது ஒரு 3 மணி இருக்கும், 3 மணிக்கு கூட சுட 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 இருந்துச்சு. ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ரேட் விற்கிறாங்களோ என்னமோ எனக்கு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதில் ஒரே ஒரு சிக்கன் கிரேவி எடுத்து அந்த வெஜ் பிரியாணிக்கு மேலே வச்சு அதை பிணைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், கொடுக்குற காசுக்கு செம்ம ஒர்த்து மக்களே. இதே மட்டன் பிரியாணி சாப்பிட்ருந்தா உண்மையாக வேறு லெவலில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அதை நான் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி போடுறேன் மக்களே. ஸோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்னொரு போட்டுக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிண்ணியில் வந்து லெமன் போட்டு தண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து கை கழுவுறதுக்கான். ஸோ கை வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா கை வந்து பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறாங்களாம். ஸோ எனக்கு வந்து இது புதுசாக இருந்துச்சு, இப்போ தான் நான் பார்க்குறேன். அடுத்து ரெஸ்ட் ரூம் பார்த்தா ஓரளவுக்கு நல்லா க்ளீனாக டீசெண்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வந்து உட்காந்தா நமக்கு வந்து செரிமானத்துக்காக சோம்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு பில்லு வாங்கிட்டோம். பில் நாங்கள் கம்மியாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதனால 650 அந்த சம்திங்கில் தான் ஏதோ வந்துருந்துச்சு. மக்களே ஒன் டே பிளாக் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மக்களே.